அருமையானவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவாராக. காலையில் கர்த்தருடன் என்கிறதான இந்த யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆண்டவருடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தைகள் இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் அது சுகப்படுத்தி விடுதலையாக்க உண்மையுள்ளதாக, வல்லமை உடையதாக இருக்கிறது. ஆகையினால இந்த வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, இதை மற்றவர்களுக்கு நீங்கள் பகிர்ந்து நீங்கள் அனுப்புங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளின் தியானத்திற்கு என்று சொல்லி நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஆதியாகமம் புத்தகம் 39ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தான் என்று சொல்லி அருமையான வார்த்தையை பார்க்கிறோம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தான். இன்றைக்கு இந்த ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார் என்று சொன்னால், நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், வாய்க்க பண்ணுவார். ஏனென்று சொன்னால், யோசேப்பை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். சொந்த சகோதரர்களால் யோசேப்பு பகைக்கப்பட்டான். சொந்த குடும்பத்தாரே அவனை வெறுத்து குழியில் தூக்கி போட்டாங்க. அந்நிய தேசத்தில் அடிமையாக விற்கப்பட்டான் யோசேப்பு. ஆனால் அவன் சிறைச்சாலையில் போடப்பட்டான். எல்லா இடத்திலும் இயேசு அவனோடு இருந்தார். தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஆகையினால அவன் காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தான். அவன் செய்கிற எல்லா காரியத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். தேவ ஞானத்தை கொடுத்தார். பரத்திலிருந்து வந்த அந்த உன்னதமான ஞானத்தை யோசேப்பு பெற்றுக்கொண்டு அவன் செய்கிற எல்லா காரியத்தையும் ஆண்டவர் ஜெயமாக மாற்றி கொடுத்தார். ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். யோசேப்பை போல அந்த தேசத்தில் காரிய சித்தி உள்ளவன் வேற ஒருவனும் அந்த நாட்களிலே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை இந்த வசனத்தை கேட்கிற உங்களுக்கு ஆண்டவர் தருவார். இந்த ஆண்டவர் உன்னதமான தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும்போது நீங்கள் செய்கிற காரியத்தை அது ஜெயமுள்ளதாக ஆண்டவர் மாற்றுவார். நல்லா செய்வதற்கு ஞானத்தை தருவார். உங்களுடைய கம்பெனியில், உங்களுடைய ஆஃபீஸில், உங்களுடைய வேலை ஸ்தலங்களில், உங்களுடைய வியாபார ஸ்தலங்களில், உங்களுடைய ஊழியத்தின் பாதைகளில், உங்களுடைய குடும்பத்தின் பாதைகளில், இன்னும் இருக்கிற எல்லா நிகழ்வுகளிலும், உங்களுடைய படிப்பாக இருக்கலாம், எல்லாவற்றிலும் நீங்கள் காரிய சித்தி உள்ளவர்களாக, சிறந்தவர்களாக விளங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மையப்படுத்துகிறப்பா. இந்த நாளில் கேட்ட வசனத்தின்படி யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான் என்று சொல்லி பார்க்கிறோமே. அதே ஆண்டவர் இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் காரிய சித்தி உள்ளவர்களாக மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.